கூட்டணியில இருக்க தலைவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக தலைமையை தானே சார் விரும்புறாங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் அறிவாலயத்துக்கு போறாங்க. இங்க ராயப்பேட்டைக்கு தானே வந்திருக்கணும். எடப்பாடியே டெல்லிக்கு போறாருன்னா அங்க தலைமை தாக்குறது. அதிமுக உடஞ்சி பீஸ் பீஸா போயிடுச்சு. ஓகே, பலவீனமா இருக்கிறாங்க. உடனே அவங்க டெல்லிக்கு போறாங்க, உண்மை. ஆனாலும் அங்க போய் பேசினாலும் யாருக்கிட்ட யாரு பேசுறது? தாங்க அப்படின்னு யாரு கேக்குறது? தரமாட்டேன்னு யாரு சொல்றது? அமித்ஷா தான் கேட்கணும். அமித்ஷா கேட்கிற இடத்துலயும் எடப்பாடி தர்ற இடத்துல தானே இருக்காரு. அப்ப நீ தர்ற இடத்துக்குள்ள நீ வரணும். நீ கெஞ்சர் இடத்துல போயிட்டு நான் என்ன பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் உன் ஆளு ஆனானப்பட்ட அமித்ஷா சோசியல் இன்ஜினியரிங்கு அதுவே எடப்பாடி கிட்ட தொங்குதுன்னா நீ ஏன்னா அவர் கால இப்ப ஒரு இடத்துல பிரபு என்ன பண்ணிடுவாரு, செவர்ல ஏறி குதிக்கிறதுக்காரு அவர் மேல போயிடுவாரு. இந்த ஏணி பிடிக்க போன பாண்டியராஜன் என்ன பண்ணுவாரு, இவரு அவனை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு கீழே இருக்கிறவர்தான் ஏணியை உருவி விட்டோடனே இவரு அவன் காலை பிடிச்சிட்டு தொங்குவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அவருடைய காலை பிடிச்சிட்டு தூக்கி பேட்டெல்லாம் உருவான். மேல இவங்களை பிடிச்சி மேல எடுக்கணும்னு நினைச்ச அந்த வடிவேலுக்கு வந்துட்டு நாங்க தெரியும். பாத்தீங்கல்ல, இதுதாங்க அதிமுக நடக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை. மேல இருந்து தூக்க பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா பிடிச்சி இழுக்கிறாரு, அங்க அவர் நாக்கு தள்ளிட்டு சாவுறாரு, அவருடைய பேண்ட்டை பிடிச்சி இவர் உருவுறாரு டிடிவி தினகரன். இதான் நடக்குது.